ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு அடி 1.5 அடி 2 அடி சிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து கிளாத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. சேம் தான் ரெண்டும். ஸோ இது கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் விநாயகர் சிலை வீடியோ தான் நம்ம எடுக்க வந்திருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய எம்ஜி ரோடில் தான் நம்ம இந்த விநாயகர் வீடியோ வந்து எடுக்க வந்திருக்கோம். ஏஎஃப் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து விநாயகர் சிலைலாம் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு எந்தெந்த மாதிரியான விநாயகர் சிலைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க போகலாம். இங்கே இருக்கிற எல்லா சிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா மும்பைலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க சிலைங்க தான். இங்கே அரடியிலிருந்து பார்த்திங்கன்னா 3-3 அடி வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குடோனும் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 அடி வரைக்குமே விநாயகர் சிலைலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த குடோனுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். தம்பிமார்களும் வந்து நிறைய பேர் வந்து விநாயகர் சிலைலாம் புக் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையும் என்ன ஏது எந்த சிலை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிலைங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஒரு காலி இடம், ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரூம்லேயும் இங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 சிலைக்கு பக்கம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரடியில் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் மேலே வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துட்டு போகலாம். இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் இதிலே ஒரு 10 பீஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கலர் வந்து ஒன்றா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ரெட்டு, க்ரீனு, எல்லோன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் சிலை. ஸோ ஒவ்வொரு சிலையும் பார்க்க சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து கிரீடம் வந்துடும். ஸோ இது வந்து கீழே இந்த பட்டு துணி மாதிரி வந்துடும். ஸோ துண்டு ஸோ அப்படி எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் சிலை வந்து புக்காக இருக்குது. இதை வந்து க்ளோஸ் பண்ணி கவர் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் டஸ்ட்டு வந்து உட்காந்து சிலை வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால. ஸோ பாருங்கள், துணி, கிளாத்து, கிரீடம். ஸோ ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் 3 அடி இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பாருங்கள், இது தலைப்பாக்கட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த பட்டு துணியில் வந்து அப்படியே வேஷ்டி மாதிரி கட்டியிருக்காங்க, மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது தலைப்பாக்கட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. தாமரைப்பூ, நந்தி பின்னாடி இருக்கிற மாதிரி. ஸோ இது பாருங்கள் கிளாத்து, இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விநாயகர் சிலை இருக்கும்போது இதை வந்து கரைக்கிறதுக்கே மனசு வராது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபேஸை பாருங்கள். ஸோ பட்டு துணியில் அப்படியே பயங்கரமாக இருக்குது சிலை பார்க்கவே. அப்படி ஒரு மேசை மேலே உக்காண்ட்ருக்க மாதிரி விநாயகர் சிலை. கையில் பார்த்தீங்கன்னா பூவோட இருக்கிற மாதிரி சிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கமும் பாருங்கள், இதெல்லாம் ஒரு டைப்பு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் இது வந்து அப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு சிலையும். ஸோ இது பாருங்கள், நார்மலாக மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி, பின்னாடி இது பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரி. ஸோ இது நார்மலாக இருக்கிற மாதிரி. ஸோ கலர் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ சேம் இதுதான். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து நேரில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சிலை பாருங்கள் சூப்பராக இருக்குது. மூணுமே சூப்பராக இருக்குது. மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ சிலை பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிரீடம். ஸோ அந்த கிரீடம் பாருங்கள், சிலை பாருங்கள், சிலையோட ஃபேஸு, கண், இந்த பெயிண்டிங்கு, இந்த ஒர்க்கு தாங்க. ஸோ இந்த மும்பை, கொல்கத்தா பக்கம் எல்லாமே இந்த ஃபினிஷிங் தான் சூப்பர். ஸோ ஒவ்வொரு சிலையும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், சிவன் மாதிரி இருக்கார் விநாயகர், நந்தி மேலே உட்காந்துருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே இருக்க சிலைகள்லாம் ஒவ்வொரு டைப்பு. ஒவ்வொரு சிலையிலையும் ஒரு 5 பீஸ் 10 பீஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சிலை பாருங்கள் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே சேம் சிலை. ஸோ கலரு, இந்த கிளாத்து, கிரீடம் அதெல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பீஸ் பக்கம் இருக்குது சிலை. இங்கே பாருங்கள், ஒயிட் கலர். இந்த சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிலை வச்சுருக்காங்க. இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். டிசைனிங் பாருங்கள், பெயிண்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி இந்த சிலை பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பெயிண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பேக்ரவுண்டு, சங்கு, ஸோ ட்ரெஸ்ஸு, பெயிண்டிங் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது ஒர்க்கு எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இதில் 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே மாடலில் பாருங்கள் இந்த பக்கம். ஸோ இந்த சிலையோட ஃபினிஷிங் ஒர்க்கு எல்லாமே பாருங்கள். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த பெயிண்டிங்கு ஒர்க்கு, இந்த கண் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இதனாலேயா என்னமோ தெரில, இந்த மும்பை கொல்கத்தா பக்கம் இருக்க சிலைங்கள்லாம் நிறைய பேர் இப்போயும் வந்து லைக் பண்ணிகிட்ருக்காங்க அதிகமாக. பாருங்கள் இந்த துணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் தைச்சி அது அந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. ஸோ கிரீடம்மு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நந்தி இருக்கிற மாதிரி. ஸோ ட்ரெஸ்ஸு பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு, நந்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைப்பில் 2 இருக்குது. இங்கே பாருங்கள் இது பேக்ரவுண்டு இது வேறு மாதிரி. ஸோ இது வந்து கலரு, இந்த கிளாத் இங்கே வேறு வேறு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் கிருஷ்ணர் மாதிரி போஸ் கொடுக்குறாரு. ஸோ இதோட தலைப்பக்கட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங்கு பின்னாடி நந்தி இருக்கிற மாதிரி. இது வந்து ஒரு கை மேலே, அந்த கை மேலே தூக்குன மாதிரி அது மேலே உட்காண்ட்ருக்க மாதிரி, கீழே லிங்கம் இருக்கிற மாதிரி, ஆமை மேலே வந்து கால் வச்சிட்ருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எலியும் இருக்குது. ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்த சிலைக்கும் இந்த சிலைக்கும் வந்து நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் நெத்தியில் வந்து இந்த ஒரு சங்கு மாதிரி இருந்து அதில் ஒரு பொட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முன்ன பார்த்த விநாயகர்கள்லாம் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த விநாயகர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஒரு 4-5 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த விநாயகர் பேர் வந்து பாண்டுராங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பாருங்கள் புது கலெக்ஷன் நினைக்கிறேன் இந்த இயரில். ஸோ மற்ற விநாயகர்லாம் பாருங்கள் ஃபேஸு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் இதில் சங்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள் மேசை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எப்படின்னு சொல்லி கை கால் இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிங்கம் இருக்குது, மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி. இந்த சிலை வந்து நம்ம வருஷம் பார்த்துட்டே இருக்கோம், ஊஞ்சல் ஆடுற மாதிரியான விநாயகர். ஸோ இது வந்து இன்னும் புக்கிங் ஆகலை. ஸோ ஒரு 4-5 சிலை மட்டும் தான் புக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த சிலை வந்து புக் ஆகாமல் இருக்குது. ஸோ இது கீழே பேப்பர் வச்சுருக்காங்க ஆடாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஊஞ்சல் ஆடும். ஸோ லைட்டாக நம்ம இது பண்ணி விட்டோம்னா ஆடும். மாட்டு வண்டியில் போகிற மாதிரி விநாயகர். ஸோ அந்த ஒரு செட்டப்பு சிலை பாருங்கள் சொல்லிட்டு பேக்ரவுண்டு. ஸோ இந்த வீல் சேரில் வந்து உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சிலை. இந்த மாடு பாருங்கள், மாடோட ஃபினிஷிங் பாருங்கள், பெயிண்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். எலி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எலியிலேருந்து இதை பின் பண்ணி கையில் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி எப்படி வரைஞ்சிருக்காங்க. ஸோ துணி, கிளாத்து, பெயிண்டிங்கு, கிரீடம்மு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கையில் லட்டு வச்சுருக்க மாதிரி. ஸோ இந்த லைனில் இருக்க சிலை வந்து பார்த்திங்கன்னா மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி சேம் ஒரே சிலை தான். ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. கிளாத்திங் கலர். இந்த செட்டில் இருக்கக்கூடிய பெரிய சிலை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்த சிலையிலே ஒரே ஒரு சிலை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மேலே உட்காந்துருக்க மாதிரி. அதாவது இந்த தட்டு மேலே தேங்காய்க்கு மேலே விநாயகர் சிலை உட்காந்துருக்க மாதிரி. சிங்கிள் பீஸ் சிலைன்னு நினைக்கிறேன். இதுக்கு கிரீடம் வச்சு அழகாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இந்த சிலை வந்து ஒரு பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 அடி 1.5 அடி 2 அடி சிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கிளாத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரீடம் கிளாத்திங் எல்லாம் கொடுத்து எப்படி இருக்குது பாருங்கள் சிலை. ஸோ ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு டைப்பில் வந்து இருக்குது. பார்க்கவே தெரியும் எவ்வளோ க்யூட்டாக யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இது மயில் மேலே உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் மேசை மேலே உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சிலையை வந்து இங்கே வந்து ஒரு 10 பசங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் சிலை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே கூப்பிட்டு பேசலாம். எவ்வளோ அடி எவ்வளோப்பா ப்ரைஸு? 3 அடி அந்த அண்ணா கம்மி போட்டு கொடுத்தாங்க எங்களுக்காக. 3000 ரூபாய். பொம்பை பீஸ் குவாலிட்டி கம்மி போட்டு தராங்க. நல்ல குவாலிட்டி. வந்து இங்க வாங்குங்க. செம்மையா இருக்கு. எந்த கடையிலயும் கிடைக்காத பீஸ். அது இந்த கடையில மட்டும் தான் கிடைக்குது. நீங்க ஒசூர்ல எந்த ஏரியா? ஆமாவா? இந்த சிலை தான் வச்சிருக்கீங்க இந்த வாட்டி? எத்தனை வருஷமா விநாயகர் சிலை வைக்கிறீங்க? 5 வருஷமா. யார் கடை எடுக்கிறீங்க? 5 வருஷமா? இந்த கடையில தான். இந்த கட்டியவா? ஓகேப்பா. டாட்டா காமிச்சிருங்க. ஹாய். ஸோ இந்த 1.5 அடி சிலை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ சிலையோட கண், ஸோ அது ஒரு கிரீடம், இந்த பெயிண்டிங் ஒர்க்கு, இந்த மேசை மேலே உட்காந்துருக்குறது, இந்த எலி எல்லாமே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக வந்து. ஸோ இருக்கிறது 1.5 அடி தான். ஸோ இதில் நம்ம கை பண்ணுறது, இந்த மூக்கு பண்ணுறது, இந்த கண்ணெல்லாம் வைக்கிறதுலே வந்து ரொம்ப ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இதை வந்து யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னு போது சிலையை பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. குழந்தை விநாயகர் வந்து ஒரு கூடை மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தலைப்பா கட்டிட்டு புல்லாங்குழல் வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. ஒன்று தேட்டர் ஓட்டுற மாதிரி, ஒன்று மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு சிலையும் பார்க்க. இந்த சிலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேட்ரு, இந்த கிளாத்து, துணி, கிரீடம் எல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மேலே பாருங்கள் அது வெளியே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ சிவன் வேஷம் போட்டுட்ருக்கா விநாயகர் சிலை வந்து பாருங்கள் எவ்வளோ கிளாத்து. ஸோ ருத்ராட்ச கொட்டை புல்லுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட கிரீடம் வெளி உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது இந்த சிலை. 1.5 அடியிலிருந்து 3 அடி 3.5 அடி வரை இருக்கக்கூடிய ஒரு தனி குடோனை தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த குடோனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியிலிருந்து 10 அடி 11 அடி 12 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சிலையெல்லாம் தான் இந்த குடோனில் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே இருக்கிற சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலேருந்து 3 அடி கூட இருக்குது பார்த்தீங்களா விநாயகர் சிலை. நிறைய பேர் வந்து பார்சல் போடுங்க எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பார்சல் போகிறது நம்ம இங்கேருந்து போட்டுடலாம். பார்சல் போடும்போது எப்படின்னு வச்சுக்கோங்க, டேமேஜ் எதுவும் ஆகாமல் பார்சல் போட்டு நம்ம போட்டுருவோம். ஆனால் போகக்கூடிய இடத்துல இல்லை அங்கே இறங்கக்கூடிய இடத்துல அவங்க கூட போய் சேர்றதுக்குள்ளே தான் டேமேஜ் ஆனால் அது வந்து நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவங்க யாரும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக வந்து நமக்கு ஷாப்பை விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பாக்ஸில் பக்காவாக பேக் பண்ணி கொடுக்குறோம். அவங்கள வேணால் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. பெயிண்டிங் பாருங்கள், சிலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க சிலை. ஸோ அந்த தொப்பாலாம் வச்சு சிலை பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த சிலையும் வந்து சேம் தான் ரெண்டும். ஸோ இது கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து எல்லோ கலர் பெயிண்டிங்கு. ஸோ கவர் போட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணா சொன்னார். இப்போ 10,000 ரூபாய் சிலைன்னா ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களுக்கு பேக் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவாங்க. நீங்கள் வேணும்னும் போது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதே மாதிரி வந்து அங்கே இருக்குது, அங்கே போய் பார்க்கலாங்க. ஸோ இந்த சிலை வந்து பாருங்கள் 2 சிங்கம் இருக்கிற மாதிரி மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி. பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நந்தி மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த நந்தி பெயிண்டிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. விநாயகர் சிலை பாருங்கள் கையில் உடுக்கையெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக உட்காந்துருக்காரு விநாயகர். இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா கிளாத் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத் போட்டிருக்காங்க பாருங்கள் துணி. ஸோ பயங்கரமாக இந்த இருக்கக்கூடிய 4 கைக்கும் கிளாத் வர மாதிரி கீழே. ஸோ இது பாருங்கள் உக்காண்ட்ருக்க மாதிரி. இது பாருங்கள் ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி. இதுவும் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். ட்ரெஸ்ஸே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. முன்ன சொன்னால் பார்த்தீங்களா அந்த சங்கு இருக்கிற மாதிரின்ட்டு. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். இங்கே
இந்த பேட்டர்ன் வந்து இந்த இயரில் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கம் பாருங்கள், அதே சேம் பேட்டர்ன். இதே நந்தி மேலே உட்காந்துருக்க மாதிரி. ஸோ அங்கே இருக்கிற கலர் வேறு, ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலர் வேறு. ஸோ 2 பீஸ் இருக்குது இதில். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குடோனில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, ஸோ இவங்களோட கான்டெக்ட் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணணும், எனக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் அவங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் நம்ம வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். நிறைய பேர் நிறைய ஊர் வந்து கேட்டிருக்கீங்க, நிறைய ஊரில் வந்து வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் நான் வீடியோ எடுத்து போட கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம்.